வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாத்துக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 15 சுதந்திர தின வாழ்த்துக்கள். இப்போ அட்மிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னோம்னா ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்டுக்கான டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனுக்கான அலாட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் சொல்லி வந்திருக்கும். அதை எடுத்துட்டு நீங்க 20ஆம் தேதிக்குள்ள காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சொல்லி வந்திருக்கும். அதை எடுத்துட்டு நீங்க டிஎஃப்சி சென்டர் போகணும். இதுதான் ப்ராசஸ். அது போகும்போது என்னென்ன கொண்டு போகணும்னா அதுலேயே அலாட்மெண்ட்லேயே போட்டிருக்கும். உங்களுடைய 10th +1 +2 டிசி கம்யூனிட்டி எஃப்ஜி இருந்தா எஃப்ஜி, பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் இருந்தா இன்கம் சர்டிபிகேட் அண்ட் கம்யூனிட்டி இது எல்லாமே கொண்டு போகணும். அதை கொடுத்துட்டு அந்த டிஎஃப்சி சென்டர்ல கொடுக்கணும். இப்போ இந்த வீடியோ மெயினா இது என்னன்னா ரவுண்ட் 2 மாணவர்கள்ல ஒரு 7000 to 8000 பேர் ரவுண்ட் 3க்கு வர போறாங்க. அதே மாதிரி ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் நேர்லி அது ஒரு 80,000-90,000 அட்டன் பண்ண போறாங்க. இப்போ இதுல உங்களுக்கு ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தட்டன் ரவுண்ட் 2ல ஒரு 8,000 ஸ்டூடெண்ட் வருவாங்க. அதே மாதிரி எங்க அந்த ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக் என்னன்னா ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட் மெயினா என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே நான் அதிகமா பேசின மாதிரி எல்லாத்தோட மெயின் எய்ம் கோயம்புத்தூர் சென்னை இந்த 2 ரீஜன் மட்டும்தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இந்த 2 ரீஜன் போக அவங்க ரீஜன்லயே நல்ல நல்ல காலேஜ் நல்ல குரூப் இருந்தது. பட் அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒரே கோயம்புத்தூர் சென்னை மட்டும் போட்டு அவங்க ரீஜனை பண்ணாம நாட் அலாட்டட் வந்தது. அதே மாதிரி அந்த நாட் அலாட்டட் வந்தவங்களும் எப்படி ஏன் வந்துச்சுன்னா அவங்க போட்டது எல்லாமே இப்போ 160 மார்க் இருக்கிறவன் பெரிய பெரிய காலேஜ் மட்டும்தான் போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியணும், நம்ம எல்லா யூடியூபர் சொன்னாங்க நீங்க பஃபரா நிறைய காலேஜஸ் வைங்கன்னு. அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் யாரும் வைக்காம ஒன்னு நீங்க என்ன செஞ்சீங்க, ஒன்லி டாப் காலேஜ் கேட்டா டாப் காலேஜ் மட்டும் கிடைச்சிடும் நினைச்சு வச்சீங்க. அதனாலதான் நாட் அலாட்டட் வந்திருக்கு. ஸோ அதனால ஒரி பண்ண வேணாம். நாட் அலாட்டட் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. நீங்க அப்போர்ட் போட்டிருக்கீங்க. மேக்சிமம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லையா நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட்ல சூஸியா பண்ணிக்கலாம். அந்த நாட் அலாட்டட் வந்தவங்களுக்கு வருத்தமான விஷயம் என்னன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அடமெண்டா இருந்தாங்க. நான் படிச்சா பெரிய காலேஜ்ல தான் படிப்பேன், இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பண்ணுவேன்னு. அதுவும் போக அவங்களுடைய சாய்ஸ் ஆர்டர் ஒழுங்கா பண்ணல. சாய்ஸ் ஆர்டர்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஒரே ஏடிஎஸ், ஒரே இசிஇ இப்படிதான் வச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவோ சொன்னோம் சார் கோர் ரிலேட்டடா அடுத்த லெவல் காலேஜ் வைங்கன்னு. அந்த மாதிரி மைண்ட் செட் யாருமே வரல. ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களும் நாட் அலாட்டட் கொடுத்தவங்களுக்கும் காலேஜ் கிடைக்குமான்னு நிறைய இயக்கத்தில் இருக்கீங்க. பி ஹானஸ்டா இப்ப பேசுவோம். ஏன்னா இத்தனை நாள் மோட்டிவேட்டடா இருக்கலாம். பட் இப்போ உண்மையில என்னன்னா 170க்கு மேல இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா அவங்க போட்டது எல்லாமே டாப் காலேஜஸ். 170க்கு மேல இருக்கிறவங்க போட்டது எல்லாமே டாப் காலேஜஸ். நீங்க உங்க சாய்ஸ் ஆர்டர்ல உங்களுக்கு முன்னாடி போட்டது எல்லாமே டாப் காலேஜஸ் இருந்துச்சுன்னா மாறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா டாப் காலேஜ் யாருமே டிக்ளைன் பண்ண மாட்டாங்கல்ல. சிம்பிள் லாஜிக் தான். சோ அதனால 170க்கு மேல டாப் காலேஜா மட்டும் நீங்க அடுக்கி வச்சிருந்தீங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. யாருக்கு அதிகமான சான்சஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னா 160 to 142 வரை இருக்கிறவங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாறுறதுக்கான வாய்ப்பு எப்படின்னா அவங்களுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ் ஆர்டர் பொறுத்து தான். அவங்களோட சாய்ஸ் ஆர்டர்ல அவங்க வச்சது எல்லாமே டாப் காலேஜா இருந்துச்சுன்னா டாப் காலேஜ் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்ல கொஞ்சம் அதே டாப் காலேஜ்ல கோர் வச்சிருந்தீங்க, அதே மாதிரி கொஞ்சம் அடுத்த லெவல் காலேஜ்ல நீங்க எந்த பிரான்ச் வந்தாலும் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதனால இதுதான் அதாவது 170க்கு மேல இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் கம்மி. சான்சஸ் இல்லைன்னு சொல்லல, சான்சஸ் கம்மி. ஏன்னா நீங்க வச்சிருந்த ஆர்டர் எல்லாமே டாப் காலேஜா இருந்துச்சுன்னா 160 to 142 வரை இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அதுவும் அவங்களுடைய சாய்ஸ் ஆர்டர் பொறுத்து தான். அவங்க சாய்ஸ் ஆர்டர் ஒன்லி டாப் காலேஜ் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி டாப் காலேஜ்ல அவங்க கோரும் போக அடுத்த லெவல் காலேஜ்லயும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா சான்சஸ் நிறைய இருக்கு. எப்படி இருந்தாலும் பாசிட்டிவா இருங்க. இது ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட் ஒரு இதா எடுத்துக்கோங்க. ஏன்னா ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸி. 23ஆம் தேதி உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட் வரும். அதுல இருக்கிறது எல்லாமே வச்சிருங்க. புரியுதா? என்ன நீங்க தான் 3ஆவது ரவுண்ட்ல முடியுது, உங்களுக்கு அப்புறம் சப்ளிமெண்ட் இருக்கு. நீங்க இருக்கிறது எல்லாமே நீங்க வச்சிருங்க. புரியுதா? நீங்க எல்லா சாய்ஸும் நீங்க வச்சா மட்டும்தான் உங்களால நல்ல காலேஜ் இல்ல ஒரு காலேஜ்லயே சீட் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்ல நல்ல காலேஜ் ஒரு நல்ல குரூப்னு சொல்லி பேசணும்.
பட் உங்களை பொறுத்த அவர் வந்து காலேஜில் சீட் எடுக்கணும். அந்த அந்த காலேஜில் சீட் எடுக்கிறதுல வந்து அந்த ஜோன்ல இருக்க நல்ல காலேஜா வைக்கிறது உங்க கடமை. அதனால வந்து ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஆகஸ்ட் 23 வேகன்சி லிஸ்ட் வந்தோடனே நீங்க வந்து இனிமே வந்து நீங்க வந்து நான் இந்த காலேஜ்ல தான் படிப்பேன், இந்த குரூப்ல தான் படிப்பேன்னு இல்லாம மேக்சிமம் வந்து எவ்வளோக்குள்ள நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு வரும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கட் ஆஃப் வந்து 77ஓட முடியுது. அதுக்கப்புறம் நீங்க சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜ்ல எந்த ஒரு சீட்ஸ் கிடைக்கிற கஷ்டமா இருக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட். அடுத்தடுத்த வீடியோல வந்து ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலா பேசுவோம். பாய்.